13வது முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அவருடன் அமைச்சர்களாக என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, கேஜி அருண்ராஜ், கே ஏ செங்கோட்டையன், வெங்கட ரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், டி கே பிரபு, கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். திரையில் பிரச்சாரத்தின் போது வழக்கமாக விஜய் கையாளும் அதே பாணியை இங்கும் கையாண்டு கொண்டிருக்கிறார். அனைவரையும் வைத்து செல்ஃபி எடுத்துக்கொள்ளும் அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜயின் பிரச்சார யுக்திக்கும் அரசு மேடை என்ற பெரிய வித்தியாசமாக இங்கு எதுவும் பார்க்க முடியவில்லை. பதவியேற்ற அமைச்சர்களில் ஆதவ் அர்ஜுனா தவிர மற்ற அனைவரும் ஆண்டவன் சாட்சியாக, ஆண்டவன் மீது ஆணையாக அப்படின்னு பதவியேற்றுக் கொண்டாங்க. ஆதவ் அர்ஜுனா மட்டும் உளமாற அப்படின்னு சொல்லி பதவியேற்றுக் கொண்டார். முக்கியமான 3 விஷயங்கள்ல முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும் என்ற பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதில் 3 விஷயங்களுக்கு அவர் கையெழுத்திட்டிருக்கிறார். முதலாவதாக இலவச 200 யூனிட் மின்சாரம் அப்படின்ற அறிவிப்புக்கு கையெழுத்து போட்டிருக்கிறார். பொதுவாக இதுவரைக்கும் நாம் பார்த்த மரபு என்பது முதலமைச்சர்கள் கோட்டைக்கு செல்வார்கள், கோட்டையில் போய் அமர்ந்து அங்கு கோப்புகளில் கையெழுத்திடுவார்கள். அந்த மரபை உடைத்திருக்கிறார். விழா மேடையிலேயே கையெழுத்துக்களை போட்டிருக்கிறார். 3 கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற திட்டத்திற்கு கையெழுத்து போட்டிருக்கிறார். பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்படை அமைக்கும் நடவடிக்கைக்கு கையெழுத்திட்டிருக்கிறார். போதைப் பொருளை தடுப்பதற்காக மாவட்டம் தோறும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைக்காக ஒரு கையெழுத்து என 3 முக்கிய கோப்புகளில் முதல்வர் விஜய் கையெழுத்திட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சத்தியமூர்த்தி பவன், காங்கிரஸ் தலைமை அலுவலகம் அமைச்சர் சத்தியமூர்த்தி பவனில் ராகுல் காந்தியுடன் சேர்ந்து அங்கு செல்ல இருப்பதாக அதிகாரப்பூர்வமாகவே தகவல் வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு சத்தியமூர்த்தி பவன் செல்கிறார். இதற்கு முன்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி மாற்று கட்சி அலுவலகத்திற்கு சென்றது வரலாறு. அதைத் தொடர்ந்து அடுத்து விஜய் மாற்று ஒரு கட்சி அலுவலகத்திற்கு செல்ல இருக்கிறார். பொதுவாக இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் முதலமைச்சராக பதவியேற்ற பின் அது வழக்கமான சம்பிரதாய நடைமுறையாக பதவியேற்பு நிகழ்ச்சி நடக்கும். அதோடு அந்த நிகழ்ச்சி என்பது முடிந்துவிடும். ஆனால் அந்த மரபுகளை உடைத்து முதலமைச்சர் விஜய் 3 கோப்புகள் இங்கு கையெழுத்திட்டார். அதைத் தொடர்ந்து அங்கு குழுமியிருந்த தொண்டர்கள், ரசிகர்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள் என அனைவருக்கும் முன்பாக, சினிமா நட்சத்திரங்கள் என அனைவருக்கும் முன்பாக ஒரு உரையாற்றியிருக்கிறார். அதில் மிக குறிப்பாக ஒருபோதும் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்ய அனுமதிக்க மாட்டேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விஜய் முழுமையாக நீங்கள் நம்பலாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். தமிழக அரசின் நிதி நிலை என்னவாக இருக்கிறது என்பதை தாம் ஆய்வு செய்து வருவதாகவும், அது குறித்து விரைவில் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட பின்னர் தமது பணியை தொடங்க போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து மேலும் பேசுவதற்காக நம்மோடு விருந்தினர்கள் ராசி அழகப்பன் மற்றும் பத்திரிகையாளர் ரகு இணைந்திருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரகு, விஜயோட இந்த பேச்சை, முதலமைச்சர் விஜயோட இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? மரபு அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது, அதை பற்றி கவலையே படுறதில்லை. நம்ம இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனல் ஈவெண்ட்டு ப்ளஸ் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டு பார்த்ததில்லை. இந்த உறுதியேற்புக்கு பிறகு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. ஐ திங்க் 2006 கருணாநிதி அவர்கள் அரிசி தொடர்பான ஒரு கையெழுத்தை வந்து இதே நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் தான் போட்டார் நினைக்கிறேன். பிரணாப் முகர்ஜிலாம் வந்திருந்தாரு எனக்கு ஞாபகம். ஸோ அந்த மாதிரி பார்த்துருக்குறோம். பட் இவர் வந்து டோட்டலி அந்த பொலிட்டிக்கல் கிராமரை ரீரைட் பண்ணிட்டாரு. இப்படி தான் அரசியல் செய்யணுங்கிறது வந்து எனக்கு கிடையாது, நான் வித்தியாசமாக செய்வேங்கிறத காமிச்சிருக்கிறாரு. அப்புறம் அந்த நிதிநிலை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கைங்கிறது முக்கியமான விஷயம். நீங்கள் சட்டியில் என்ன இருக்கோ அதை அகப்பையில் வரும். அது வந்து இவரும் நிறையா ப்ராமிசஸ் கொடுத்துருக்குறாரு. அது கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்குறாருன்னு நினைக்கிறேன். ஒரு பத்திரிகையில் வந்து 75,000 கோடி ஆகும்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எப்படி நிறைவேற்றுவாருங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு அச்சாரம் போட்டார். எனக்கு டைம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க, அன்பு கொடுத்துருக்கீங்க, அவகாசம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓவராலாக ஒரு பவர்ஃபுல் ஆரேட்டராக, மக்களை வந்து ஒரு உற்சாகப்படுத்துகிற ஆரேட்டராக அவர் உருவாயிட்டார். இல்லை, இந்த இடத்துல ஒரு கேள்வி, இது பெரிய அளவில் எல்லாருமே எதிர்பார்த்தது. இவர் சொல்லி இருக்கிற பரப்புரையின் போது அவர் கொடுத்த வாக்குறுதிகள்ன்றது வந்து
சாத்தியமில்லாத வாக்குறுதிகள் அப்படின்னு பெரிய அளவில் விமர்சனம் செய்யப்பட்டது. அப்போது வந்து நிதி நிலைமையை காரணம் காட்டி அதை தள்ளி போடுவார் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் பெருவாரியாக இருந்தது. அதை நிரூபிக்கும் வகையில் இவருடைய செயல்பாடு இருக்கா? ஏன்னா இப்போ அவர் வந்து அந்த நிதி நிலைமை என்னன்னு தெரியலை, எப்படி இருக்குன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. அதை தொடர்ந்து அதை பார்த்து தான் நான் இது பண்ணணும், என்னோட திட்டங்களை செய்வேன்னு சொல்கிறாரு, செய்ய முயற்சிக்கிறேன் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை தாண்டி வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா இப்போ இது எல்லாமே வந்து நிதி நிலைமையை பார்த்த பிறகு செய்யறன்றது அவகாசம் கேட்கறது எல்லாமே அப்படித்தான் பார்க்கணும். அந்த விமர்சனங்களை உறுதிப்படுத்துற மாதிரி. கரெக்ட். நீங்க அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவ்வளவு உறுதிமொழியில கொடுத்துருக்க கூடாது. அது வந்து சாத்தியம் இல்லைங்கிறது வந்து அதை பார்த்தும் போதே தெரிஞ்சுது. ஏன்னா ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, இதுக்கும் நிறைய பணம் தேவைப்படும். ஸோ அது ப்ராக்டிக்கலா பாசிபிள் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. திமுக 2021 அந்த பாடத்தை வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆட்சிக்கு வரணும்னு பகத்தொகை இல்லாமல் உறுதிமொழியில் கொடுத்துடக்கூடாது, அதை நீங்கள் நிறைவேற்ற முடியாது. அது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக விஜய் கிட்ட மக்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. விஜய் மேலே வச்சிருக்கிற அன்புனால அல்லது இந்த இருந்த ஆட்சி மேலே இருந்த ஆன்டி இன்கம்பன்சினால இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. விஜயலை மட்டும் இல்லை, திமுக எதிர்ப்பாலையும் சேர்ந்து தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. இவர் வரணும்னு நினைச்சாங்க, இவர் இது செய்யணும்னு அவங்க பெருசாக எதிர்பார்க்கல. அவர் இந்த உறுதிமொழிலாம் கொடுக்கலன்னா கூட ஆட்சிக்கு வந்துருப்பாரு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதில் கொஞ்சம் ஒரு ப்ரூடெண்ட்டாக வந்து நிதி நிலைமையை மனசில் வச்சுக்கிட்டு வாக்குறுதியில் கொடுத்துருக்கலாம். நிதி நிலைமை எல்லாருக்குமே தெரியும்ல, அவர் எதிர்கட்சி, அவர் வந்து ஆட்சியில் இல்லைன்னா கூட அது பப்ளிக் டாக்குமெண்ட் எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து அவருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றலைனாலும் ரொம்ப பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க, அவர் கொஸ்டின் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அது வந்து அவருக்கு கிடைச்சிருக்கிற சலுகை, இந்த கரிஸ்மேட்டிக் பர்சனுக்கு இருக்கிற ஒரு சலுகைன்னா சொல்லுவேன். திரு ஸ்டாலினோ திரு எடப்பாடி பழனிசாமியோ சீஃப் மினிஸ்டர் இருந்தால் ஏன் செய்யல, அந்த வாக்குறுதி என்னாச்சு, 500ல் 200 தான் பண்ணியிருக்கீங்க, கடைசி வரைக்கும் திரு ஸ்டாலினை கேட்டுட்டு இருந்தாங்க. பட் வந்து இவர் வசீகரம் உள்ளவருங்கிறதுனால பரவாயில்லைங்க, அவர் இப்போ தானே வந்திருக்கிறாரு, இதில் சரியில்லைங்க, அவரே டைம் கேட்டாருங்க அப்படின்னு தான் சொல்லக்கூடும். பட் வந்து அவர் கொஞ்சம் அதில் வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்துக்கணும். இதுதான் செய்ய முடியும், இது என்னால் செய்ய முடியாதுங்கிறத சொல்லி 2500 ரூபா சொல்லியிருக்காரு. 1000 ரூபாய் எங்கே, 2500 ரூபாய் எங்கே உரிமை தொகை. ஸோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றது ரொம்ப ரொம்ப கடினம், அது எல்லாருக்குமே தெரியும். இந்த வெள்ளை அறிக்கைக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். வெள்ளை அறிக்கை மூலமாக எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் முடிஞ்சதை செய்யணும். அவர் ஊதாரித்தனமான செலவுகள்லாம் கட் பண்ணிவிட்டு, அரசுக்குன்னே ஒரு பெரிய அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, ஆடம்பரமாக விழா எடுக்கிறது, இவர் அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஒரு அரை மணி நேர விழாக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் அலங்காரத்துக்கு செலவழிக்கிறது, அப்புறம் அமைச்சர்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய செலவினங்கள் வந்து கட்டுக்கு மீறி போகிறது, இது எல்லாத்தையுமே அவர் கட் பண்ணணும். முதல்ல அவர் சிக்கனமாக ஆட்சி நடத்தணும், ஆடம்பரம் இல்லாமல் ஆட்சி நடத்தணும். மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மக்கள் அவர் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு அவர் வந்து ஒரு இது பண்ணணும். அவர் வந்து அது ஒரு பிரதிபலன் கொடுக்கணும் அவங்களுக்கு. இது நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு இது பண்ணுறேங்கிற ஒரு நோக்கத்தில் இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாதுங்க. அவர் செய்யலைன்னா கூட மக்கள் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சியே வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். பணம் இல்லைன்றீங்க, உங்களுக்கு மட்டும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிடுவாங்க. ஸோ அந்த சின்சியாரிட்டி முக்கியம், எளிமை முக்கியம். அண்ணாவை வந்து ரொம்ப வியந்து ஓதுறாரு. ஸோ அண்ணா எப்படி எளிமையாக இருந்தாரோ, பெரியார் எப்படி எளிமையாக இருந்தாரோ, அப்புறம் அம்பேத்கர் எப்படி கொள்கை பிடிப்போடு இருந்தாரோ, அதை வந்து இவர் செஞ்சாலே மக்கள் அந்த வாக்குறுதிகளை விட்டுட்டு இவருக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.